ஆகமத்தின் சிறப்பு. இது 57வது பாடல். நீல நிற தேகத்தை உடைய உமா மகேஸ்வரியை இடது பாகத்தில் கொண்ட இறைவன் தனது மேல் நோக்கிய 5வது முகமான ஈசான முகத்திலிருந்து அரிதான 28 ஆகமங்களை தன்னை கைகூப்பி வேண்டிக் கொண்ட 66 யோக புருஷர்களுக்கு மொழிந்தருளினான். ஆக சிவபெருமான் நீல நிற கலர் நிறத்தை உடைய உமா மகேஸ்வரி இடது பாகத்திலே கொண்டார். இறைவன் தனது மேல் நோக்கி 5வது முகமான ஈசான முகத்திலே இருந்துதான் கிடைக்க அரியான 28 ஆகமங்களை தன்னை கைகூப்பி வேண்டிக் கொண்டார்கள் யோக புருஷர்கள். 66 பேர் நின்னா, சிவபெருமானே எனக்கு ஆகமங்களை சொல்லித்தர வேண்டும் என்று 66 யோக புருஷர் வணங்கினார்கள். அவர்களுக்காகத்தான் சிவபெருமான் 28 ஆகமங்களை சொன்னார். அது எப்படி சொன்னார் என்றால், அவரது 5வது முகமான ஈசான முகத்திலிருந்து சொன்னார். அதற்கடுத்து இவர் எப்படி சொல்றாருன்னா, உமாமா தேவியை இடது பாகத்திலே வைத்திருக்கிறார். உமாதேவியுடைய அழகு நீல நிறம் என்று சொல்லுகிறார். அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 60 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. ஏற்கனவே இதை நாம் பார்த்துருக்கிறோம். 28 பேர் 28 ஆகமங்களை கேட்டவர்கள் 64 பேர் அதை சொல்லியிருக்கிறோம். இந்த சதாசிவமூர்த்தி உயிர்கள் வாழுவதற்காகவே சிவ ஆகமங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்தால் அது 28 கோடி 100,000. இவற்றையே விண்ணில் இருக்கும் தேவர்களும் சிவபெருமானின் சிறப்புகளாக சொன்னார்கள். அவற்றையே நானும் சிந்தனை செய்து நின்றேன். அவற்றின் பொருளை புகழ்ந்து நான் பாடி பரப்பேன். நான் இப்போது பாடி பரப்புவதெல்லாம் இந்த 28 கோடி 100,000 சிவ ஆகமங்கள். தேவர்களும் சிவபெருமானின் சிறப்புகளை சொன்னார்கள். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன் என்று திருமூல சுவாமிகள் சொல்கிறார். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணில் 28 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்றன் பொருள் ஏத்துவன் யானே. இறைவனை அடைய ஆகமங்கள் கூறும் 18 நிலைகளையும் அதன் உண்மையையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள். இந்த 18 நிலைகளையும் அரண் என்னும் பெயரால் அறியப்படுபவனும் உலகங்கள் அனைத்திற்கும் முதல்வனுமான இறைவன் கூறியது. இறைவன் கூறியவற்றை அவன் கூறியபடியே விளக்குபவர்கள் தான் உண்மையான பண்டிதர்கள். அப்படியே சொல்லணும். ஆக 18 நிலைகளையும் ஆகமத்தின் 18 நிலைகளையும் உண்மையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள். 18 ஆகமங்களை உணர்ந்தவன் பண்டிதன். அதனால இறைவன் சொன்னதுதான் இதெல்லாம். அது அப்படியே சொல்றவங்க தான் பண்டிதர்கள். இருக்குத்த சொல்றேன். பண்டிதராவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அரண் சொன்னவாரே. உயிர்கள் தன்னை அடைய இறைவன் அருளிய திவ்யமான ஆகமங்களை எல்லாம் விண்ணகத்தில் இருக்கும் அமரருக்கும் பொருள் விளங்க அரிதானது. ஆக இந்த ஆகமங்களின் பொருளை விண்ணகத்தில் இருக்கிற அமரர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாது. மொத்தமுள்ள ஆகமங்களை எண்ணினால் அது 70 கோடி 100,000. இத்தனை கோடி ஆகமங்களை எண்ணிக்கொண்டு இருந்தால் நீர்மேல் எழுதிய எழுத்தை எப்படி படிக்க முடியாது, அதுபோல இத்தனை கோடி ஆகமங்களின் பொருளை உணர முடியாமல் போய்விடும். அண்ணல் அருளால் அருளும் இவ்யாகமம் விண்ணில் அமரர் நமக்கு விளங்க அரிது. எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே. அதெல்லாம் எண்ண முடியாது. நீர்மேல் எழுத்து மாதிரி தான். பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்தார்கள். பராபரமாகிய அனைத்திற்கும் மேலான சதாசிவமூர்த்தி உலகின் தலைவனாய் நின்றான். எல்லா உயிர்களும் இறைவனை அடைய ஆகமங்களை கூறிய நேரத்திலே அமரர்களுக்கு குருவாய் நின்றான். இறைவனை அரண் என்று அவர்கள் அர்ச்சித்தார்கள். ஆகமங்கள் கூறும் ஞானத்தின் மொத்த அறிவு உருவமாக இறைவன் உயர்ந்து நின்றான். ஆக தலைவன் யாரானா நம்முடைய சதாசிவமூர்த்தி. அவன்தான் தேவர்களுக்கும் குரு. இறைவனை அரண் என்று சொன்னார்கள், அர்ச்சித்தார்கள். ஆக ஞானத்தின் மொத்த அறிவுதான் சிவபெருமான். அப்படியானால் நாம் பெறலாமா?
பரனாய் பராபரம் காட்டி உலகின் தரணாய் சிவ தன்மம் தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அச்சிக்கும் நந்தி உரநாய் ஆகமம் ஓங்கி நின்றானே என்று சொல்லி ஆக இந்த 61வது பாடலோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.